Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class chapter 16 finish பண்ணிட்டோம் 17 start பண்ணிருக்கோம் ஓகேயா e-commerce security அதுல first e-commerce security system so அதுல first definition and then types of e-commerce security system and then dimension of e-commerce security பார்த்தோம் ஓகேயா previous classல இப்போ definition என்ன பார்த்தோம்னா it is used for safely நம்ம என்ன செய்யணும் ஸ்மூத்தா நம்மளுடைய டேட்டா இல்லனா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணது தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க ஓகே definition is a set of protocols that safely guide e-commerce through for transaction through for the internet இப்போ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே இன்டர்நெட்ல தான் என்ன செய்றாங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க சேஃப்லி நம்ம என்ன சேஃபா நமக்கு என்ன செய்யணும் அந்த புரோட்டோகால்ஸ் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணதான் e-commerce security system then அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா types there are 7 types பார்த்தோம் ஓகே privacy and then payment system leakage information leakages and then frauds and then tampering so இதெல்லாமே என்னது types and then dimension of e-commerce security systemல first and authentication and then availability so இது mostly used for the internet transaction okay secure இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது and then privacy and then integrity reliability and reviewability so இதெல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாமே என்னது dimensions of e-commerce security அப்ப today classல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா security technologies in e-commerce transaction and e-commerce transaction there are 3 types one is the encryption and then authentication and then authentication protocols அப்ப encryption னா என்னன்னு first வந்து ஒரு just ஒரு introduction மாதிரி சொல்லுதேன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் இருக்கு நம்மளுடைய டேட்டாஸ் இல்லைன்னா அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அதர் பர்சனுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் என்கிரிப்ஷன் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க அதாவது ஒரு பிளைன் டெக்ஸ்ட் அனுப்புகிறாங்கன்னா அது என்ன செய்யணும்னா கம்ப்யூட்டர் வந்து ஸ்கிரிப்டிங் வந்து சேஞ்ச் பண்ணும் அதாவது அதர் யூசர்ஸ் வந்து தெரியாதபடி உள்ள லாங்குவேஜ் இல்லைன்னா ஏதோ ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்ஷன் நடக்க ட்ராவல் பண்ணும் அந்த டேட்டா ஒன் பர்சன் டு அனதர் பர்சனுக்கு வரும்போது அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த டேட்டா என்ன ஆகும் கன்வெர்ட் ஆகி என்கிரிப்ஷன் ஆகும் தென் அந்த பர்டிகுலர் பர்சன் பக்கத்தில் வந்து ரிசீவர் பக்கத்தில் போகணுன்னா அந்த பிளெயின் டெக்ஸ்ட் என்ன செய்யும் நார்மல் டெக்ஸ்ட்டாக நமக்கு என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த கான்செப்ட் தான் என்னது என்கிரிப்ஷன் சேம் வே டிகிரிப்ஷன் அதே மாதிரி தான் நம்மளுடைய டேட்டா வந்து என்ன செய்வாங்க சேஞ்ச் பண்ணியிருக்க டேட்டாவை நார்மல் டேட்டாவுக்கு அதாவது பர்டிகுலர் அந்த பர்சன் கையில் போகணுன்னா என்ன ஆகும்னா அந்த நார்மல் டெக்ஸ்ட்டு கரெக்டாக கன்வெர்ட் ஆகி தான் என்னது டிகிரிப்ஷன் ஸோ இந்த கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா இந்த e-commerce செக்யூரிட்டி அதாவது டிரான்சாக்ஷன் நம்மளுடைய பாஸ்வேர்டு இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அதர் பர்சன் வந்து தெஃப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த என்கிரிப்ஷன் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க என்கிரிப்ஷன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் அதை ரிசீவ் பண்ண பர்சனுக்கு மட்டும் தான் அந்த டெக்ஸ்ட் தெரிய மாதிரி கன்வெர்ட் ஆகும் அந்த குறிப்பிட்ட அந்த கம்யூனிகேட் பண்ண அந்த ட்ராவல் டைம் மட்டும் அந்த டேட்டாஸ் வந்து என்ன செய்யணும்னா சேஞ்ச் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக வெப்சைட் எதை ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலைன்னா சப்போஸ் எரர் காமிக்கும் ஸோ அந்த எரர் காமிக்கும் போது அந்த லைன்ஸ் வந்து நமக்கு ரீடபிள் பண்ண முடியாதபடி இருக்கும் கரெக்டாக இப்போ வேர்டு இல்லைன்னா எக்ஸாம் கம்ப்யூட்டர் அந்த வேர்டை நம்ம அந்த லைன் வெப்சைட்டில் HTML கோடிங் தப்பாக இருக்கும்போது அந்த பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜில் அதை என்ன செய்யும் என்கிரிப்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் யூசர்ஸுக்கு அண்ட் தென் ரிசீவருக்கு மட்டும்தான் புரிய மாதிரி உள்ள டேட்டாவை க்ரியேட் பண்ணி வைக்க தான் இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி தென் அனதர் ஒன் இஸ் ஆதென்டிகேஷன் டெக்னாலஜி இட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி இன்டர்நெட் அண்ட் தென் எது மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் தென் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி இங்கே இப்போ ஆன்லைனில் எல்லாமே பண்ணதுனால என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் தென் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க ஆதென்டிகேஷன் செக்யூராக இருக்குது அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் ஆதென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் தேர் ஆர் 3 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது ஓகே இப்போ இந்த 3 கான்செப்டையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் லிசன் கேர்ஃபுல்லி check in your book page number 256 security technologies in e-commerce transaction since a large amount of confidential information are involved in e-commerce activities is must be transmitted through for the safe and secure network இப்போ மோஸ்ட்லி இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம் இல்லைன்னா மணியாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு சாய்ஸஸ் ஓகே two choice la anyone irukla involve for the e-commerce use பண்ணும்போது
transmit through for the internal safe-ஆ secure-ஆ இருக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. Then the security technology is classified into 3 options. One is encryption technology and then authentication technology and then authentication protocols. For first one, encryption. It is the effective information security protection. It is converting a plain text into a meaningless text. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூசஸ் வந்து நார்மலாக டைப், அதாவது அந்த இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாங்கன்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா மீனிங்லெஸ் டெக்ஸ்ட்டாக மாறும். தென் எந்த பர்சன் ரிசீவ் பண்ணாங்களோ அந்த பர்சன் பக்கத்தில் போனோன்னா அந்த மீனிங்லெஸ் டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யும், நார்மல் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த என்கிரிப்ஷன். This algorithm thus ensure the confidentiality of the data. The encryption or decryption process is a key of encrypt or decrypt the data. The present two encryption technologies are widely used. First one is symmetric key encryption system and then asymmetric key encryption. There are two keys, one on the symmetric and then RSA. Okay. First on the DSE is the another way encryption method. It is introduced for the America in the year of 1976. யார் introduce பண்ணாங்கன்னா 1976. Okay, encryption technology, symmetric key information. Then it is the typical block algorithm that takes a string of bits. அதாவது நீங்க எழுத text வந்து stringனா group of sentence the string. So the strings is clear text or plain text with a fixed length. நம்ம எழுத text வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா calculate பண்ணிட்டு fixed length can be converted through for the series of completed operation transforms into the another encrypted text the same length. நம்ம எழுதியிருக்க ஒரிஜினல் லெங்த் சேம் அஸ் ஒரு டூப்ளிகேட் டெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா என்கிரிப்டட் டெக்ஸ்ட் வந்து அதாவது மீனிங்லெஸ் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும். தென் DSE also used for the key customize the transformation so that the theory the algorithm can only the people who know the exact key that use for the internet. அதாவது ஒரு பர்சன் இல்லைனா யூசர் வந்து அந்த பிளைன் டெக்ஸ்ட் சென்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா சேம் லென்த்துக்கு மீனிங்லெஸ் டெக்ஸ்ட்டாக மாறி அந்த ரிசீவர் கையில் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக போய் அதாவது சென்ட் ஆகுது தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. The DES is the key வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம்னா 64 பிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். But the fact the algorithm uses only 56. Okay, இப்போ இது மோஸ்ட்லி எல்லா டிரான்சாக்ஷனையும் யூஸ் பண்ணாங்க. தென் சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் கீ வந்து பேஜ் நம்பர் 257 in figure number 17.1. Same key is used for both encryption and decryption. Symmetric வந்து same key தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த asymmetric வந்து different key தான் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. Speed of encryption and decryption very fast. ஆனால் இந்த asymmetryல வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு ப்ராசஸ் ஆகும். Plain text and hypertext are same size. Then அந்த asymmetricல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the size of hypertext is always greater than plain text. நம்ம ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த எந்த மெயின் டெக்ஸ்ட் அந்த சேம் லென்த்தில் தான் கிரியேட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிமெட்ரிக்கில் சேம் மஸ்ட் அசிமெட்ரிக்கில் என்ன பண்ணுவோம் மோர் தென் லெங்க்த்தாக இருக்கும். தென் அல்கோரிதம் லைக்ஸ் ஃபார் த DES and then AES and then C4 uses for the symmetric key provides confidentiality and then இதில் வந்து confidentiality இருக்கும், authenticity இருக்கும் and then non repetition இருக்கும். தென் இதில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கரெக்டாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கு எக்ஸ்பனன்ஷியாலிட்டி வித் த நம்பர் ஆஃப் யூசஸ் வந்து இதில் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்பர் ஆஃப் யூசஸ் கீ யூஸ்டு க்ரோஸ் லீனியர்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன செய்வாங்க யூஸ் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஃபார் தி என்கிரிப்ஷன் technology. Okay students, then the second concept is authentication technology. Okay, technology la there are two concepts use பண்ணாங்க. என்னதுன்னா digital signature and digital
certificate. Page number 258, digital certificate. A digital certificate is an electronic document used to proof for the ownership of public. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லாமே இப்போது ஆன்லைனில் நம்ம ஏதாவது கோர்ஸ் படித்தோன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த இஷ்யூ பண்ணும்போது சர்டிஃபிகேட் த்ரூ ஃபார் இன்டர்நெட் மூலமாக நம்ம தருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் அந்த சைஸ் யார் டெவலப் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் digital signature. So signature is a mechanism that is used to verify the particular digital documents, messages or transaction in authenticate. ஒவ்வொரு சிக்னேச்சர் நம்ம கொடுக்கும்போது இல்லைன்னா பர்சன் யூஸர் வந்து நம்ம சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சேஃபாக செக்யூராக இருக்கிறது தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ப்ரொவைட் ஃபார் த கேரண்டியாக இருக்க மெசேஜ் சென்டர் பண்ணக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. தென் இதில் டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க 5 mark question, very important. Then third one is authentication protocols. So the protocols on the secure electronic transaction and then sockets layers. நம்ம ஆல்ரெடி லேயர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த லேயர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இந்த கான்செப்ட் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரோட்டோகால்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் தி டிரான்சாக்ஷன் டேட்டா அண்ட் நான் ரெப்புடேஷன் டிரான்சாக்ஷன். இதுதான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. த மெயின்லி அட்வான்டேஜ் ஃபார் த இன்டெகிரிட்டி. தென் அதோட கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் authentication protocols is one is the public key encryption and the private key encryption ensure data confidently. அதாவது நம்ம டேட்டா கீஸ் ஆர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு சென்ட் பண்ணக்கு தான் இந்த செக்யூர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் யூஸ் இன்ஃபர்மேஷன் டிஜிட்ஸ் technology to ensure the integrity of information. Integrity of information mostly used for the secure electronic transaction. Then both parties, first one is the transaction பண்ணும்போது நம்ம amount or any other data transaction பண்ணும்போது communicate பண்ணி there are 3 members. One is users and then sender and then receiver and then நடுவில் யார் இருப்பாங்க transaction பண்ணது இல்லைன்னா ட்ராவல் பண்ணக்குள்ள சர்வர் ஆர் சாக்கெட்ஸ். ஓகே, ஸோ இந்த கம்யூனிகேஷனில் நம்மளுடைய டேட்டா ஆர் மணி டிரான்சாக்ஷன் செக்யூராக இருக்கா இல்லைன்னா தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த கான்செப்ட் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. தென் third one is 3D secure. The payment protocols on the internet. Payment protocols, one of the component is the 3D secure. It was developed by Visa to increase the level of transaction directly. நம்ம மணி ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம டைரெக்டாக பண்ணக்கு தான் அதாவது டைரெக்டாக அண்ட் செக்யூரிட்டியாக நமக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. சேம் அஸ் த MasterCard, it adopted by the MasterCard and then better for the authentication the holder of the payment. அந்த பேமெண்ட் வந்து யூசர் பேமெண்ட் பண்ணும்போது அதில் உள்ள அட்டாச்மெண்ட் அண்ட் ஆதென்டிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கா இல்லைன்னு டீட்டெயில்ஸை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வாங்க மணி டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த MasterCard டைரெக்டாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தென் this is the common is the XML, ASP and then XML is used for the language. is used for the HTML மாதிரி XML எதுவும் ஒரு லாங்குவேஜ். இதன் மூலமாக தான் இந்த வெப் பேஜஸ் ஆர் வெப்சைட்டஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆதென்டிகேஷன் அந்த கான்செப்டும் இந்த ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக என்ன பண்ண ஆதென்டிகேஷன் யூஸ் பண்ணி ஆன்லைன் ஆதென்டிகேஷன் சிஸ்டம். there are 3 options, one acquirer domain and then issuer domain and then interoperability domain. there are 3 domains வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ this is the 3 concept of e-commerce transaction. ஆர் மணியாக இருக்கலாம் இல்லை டேட்டா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த 3 கான்செப்டில் நம்ம என்ன செய்ய செக்யூராக டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒன் இஸ் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அண்ட் தென் ஆதென்டிகேஷன் டெக்னாலஜி அண்ட் தென் ஆதென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். தேர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் டொமைன் அண்ட் தென் செக்யூர் 3D செக்யூர். 3D செக்யூரில் நம்ம டேட்டா ஆதென்டிகேஷன் மெயின்லி யூஸ் பண்ணாங்க. இது மோஸ்ட்லி இந்த சாப்டர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட யூசர்ஸ் அண்ட் தென் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அனதர் பர்சன் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணோம் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி செக்யூராக இருக்கணும் நம்மளுடைய டேட்டா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டா எல்லாமே செக்யூராக இருக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் தி எமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா டெக்ஸ்ட் அமௌண்ட் ஆர் எனி அதர் ஒன்று வந்து நமக்கு அதாவது ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிறது தான் இது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ திஸ் இஸ் த 17th chapter is full and full finished. ஓகே,
இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபினிஷ்ட். அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணோன்னா இதுக்கு முந்தின லெசனில் இ-காமர்ஸ் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் எழுதும்போது 5 மார்க் கொஸ்டின் கேட்டால் அந்த சப் ஹெட்டிங் அண்ட் தென் மெயின் ஹெட்டிங் அதோட டெஃபினேஷன் கரெக்டாக எழுதணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் மாற்றி எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு மார்க் என்ன செய்வாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்டை மீட் பண்ணுறது. தேங்க்யூ.